மாதிரி இந்த அகல் விளக்கு வச்சு நைட் எல்லாம் வந்து நிறைய வைப்பாங்க. ஸோ எனக்கு அதை பற்றி அவங்க பேச மாட்டேன். பாத்தியா பிங்குமல் கோபமா இருக்காங்க. எண்ணெய் இல்லாம விளக்கு எரிய வச்சுட்டாங்க. நீங்க அந்த ஷோ பாத்தீங்கன்னா தெரியும். எண்ணெயே போடாம நான் விளக்கேற்று வருமில்ல. தீபம் தியானா தீபம். மக்களே எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். அப்போ கொஞ்ச நாளா வந்து என்ன சொல்லணும், ஷூட்டிங் எல்லாம் இல்லாம வீட்டுல எல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டோம். இந்த வாட்டி கொஞ்சம் லீவ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. ஸோ நான் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து நேற்று வந்து சென்னை வந்துட்டு நேற்று ரொம்ப பிஸியாக இருந்தேன். நைட் ஷூட் வரை இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து அக்டோபர் 1 இன்னைக்கு வந்து லீவாக இருக்கிறதுனால இன்னைக்கு லீவ் எனக்கு. ஸோ லீவாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைச்சேன். அப்போ தீபாவளி எல்லாம் பக்கத்துல வர போறாங்க. ஸோ தீபாவளிக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்ன, தீபாவளினாலே ஸ்பெஷல் வந்து ஸ்வீட்ஸ், இந்த விளக்கு லைட் ஏத்துறது இருக்குல்ல அது, அப்புறம் கோவில் போய் கும்புறதெல்லாம் வந்து நார்மல், எல்லாமே எப்பவுமே நடக்கிற விஷயம் தான். பட் ஸ்பெஷல் என்னன்னா தீபாவளி டைம்ல நிறைய ஸ்வீட்ஸ் வந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த அகல் விளக்கு வச்சு நைட் எல்லாம் வந்து நிறைய வைப்பாங்க. ஸோ எனக்கு அதை பற்றி அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ தெரியாத விஷயம் நான் ரொம்ப பேச மாட்டேன். பாத்தியா பிங்குமல் கோபமா இருக்காங்க நான் தெரியாத விஷயங்கள் பேசுறதுனால. ஓகே, அப்ப நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் வந்து கார்த்திகை தீபம் டைம்ல ஒரு ப்ரொமோஷன், நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் மூவி ப்ரொமோஷன் இருக்குல்ல, அந்த டைம் போகும்போது எண்ணெய் இல்லாம விளக்கு எரிய வச்சுட்டாங்க. நீங்க அந்த ஷோ பாத்தீங்கன்னா தெரியும். எண்ணெயே போடாம நான் விளக்கேற்ற வச்சுட்டாங்க. அப்போ ஒன்னு வந்து ஆயில் போட்டு விளக்கேற்றணும், இல்லைன்னா வந்து கரண்ட்ல இல்லைன்னா அந்த பேட்டரி போட்டு லைட் ஏற்ற வைக்கணும், இல்லைன்னா வந்து ஒண்ணுமே இல்லாம வெறும் திரியா எரிய வைக்கணும். இது எல்லாமே இல்லாம எப்படி வந்து நம்ம இன்னைக்கு ஆயில் போடாம, திரி போடாம, பேட்டரி போடாம, கரண்ட் யூஸ் பண்ணாம எப்படி இன்னைக்கு வந்து விளக்கு, அந்த அகல் விளக்கு எரிய வைக்கிறதுன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். ஓகே, அப்போ வந்து நான் இந்த ப்ராடக்ட் எங்கிருந்து வாங்கினேன்னா பிளிப்கார்ட்ல இருந்து வாங்கினேன். இது இப்ப இருக்கா, இது ரொம்ப நாள் முன்னாடி இருந்துச்சா, இது எதுவும் எனக்கு தெரியாது. பட் பார்க்கும்போது எனக்கு வந்து ஓகே இந்த மாதிரி எல்லாம் ப்ராடக்ட் இருக்கா, மீன்ஸ் என்னெல்லாம் வந்து டேஸ் கடந்து போக நிறைய புது விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் கேரளால இருந்ததுனால தமிழ் அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம எப்படியா இருந்தாலும் இந்த ஆயில் எல்லாம் போட்டு இந்த குட்டிய விளக்கு இருக்குல்ல அது எரிய வைக்கிறது தான் எப்பவுமே நம்மளோட கலாச்சாரம், அதுதான் அழகு. பட் இப்ப இருக்கிற நியூ ஜெனரேஷன்ல வர நிறைய வித்தியாசமான விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அதுல நிறைய உங்களுக்கு தெரியும்னு எனக்கு நினைக்கிறேன், என்னை விட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இது புதுசா இருந்துச்சு, அது நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைச்சேன். அந்த விஷயம் சொல்றதுதான் வந்திருக்கு. இதுதான் கொஞ்சம் முன்னாடி சொன்னதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப நான் பிளிப்கார்ட்ல இருந்து ஓகே, அப்ப நான் பிளிப்கார்ட்ல இருந்து ஒரு விஷயம் ஆர்டர் பண்ணிட்டேன். இதுதான் அதோட இது வாட்டர் எல்இடி சென்சர் தியா. சென்சர் தியான்னு எல்லாம் சொன்னாங்கன்னா தியானா தீபாவளியோட ஏதோ லைட்டு, தியானா என்னடா தியானா தீபம். ஓகே, என் ஹஸ்பண்டுக்கு ஹிந்தி எல்லாம் தெரியும், எனக்கு அதெல்லாம் சுத்தமா தெரியாது. ஓகே, அப்போ இந்த விஷயம், இந்த விளக்கூட இது வந்து நான் 24 ஆர்டர் பண்ணேன். 24 ஏன்னா எப்படி இருக்குன்னு எல்லாம் தெரியாது இல்லை. ஸோ ஒரு 24 எண்ணம் ஆர்டர் பண்ணேன். இப்படிதான் இருக்கு. ஆக்சுவலி இது பிளாஸ்டிக், மண்ணு கிடையாது, மண்சட்டி, மண்ணில செஞ்சது தானே அகல் விளக்கு அல்ல, மண்ணில் செஞ்சது தான் அகல் விளக்கு. இது பிளாஸ்டிக். ஸோ இதுல நான் வந்து சோதனை காட்டுறேன். இதுல வந்து இது ஜஸ்ட் வாட்டரு. இந்த வாட்டரு என் மோன கொட்டிச்சு. ஓகே, இந்த அளவுக்கு போட்டாலே இந்த விளக்கு எரியும். ஸோ இது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. எனக்கு தெரியல, நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு இது புதுசா இருக்கு. உங்களுக்கு இது புதுசா இருக்கா, இல்ல நீங்க இதெல்லாம் என்னடி இவ வந்து பெருசா இப்ப வந்து சொல்ல வந்திருக்கு அப்படியெல்லாம் நினைக்காதீங்க.
இது வந்து சும்மா வாட்டர் இதோ ஒரு சொட்டு வாட்டர் போட்டாலே எரியும், வாட்டரும் வேஸ்ட் ஆகாது. எனக்கு தெரியாது, நான் இப்பதான் இது போட்டு ஆல்ரெடி வந்த டைம்ல போட்டு பார்த்தேன். பட் இந்த தண்ணி இதுல இருந்து എടാ അപ്പൊ ഇതിലിരുന്ന് തണ്ണി വലിച്ചെടുക്കുവോ? ഇല്ല, അത് കളഞ്ഞു കഴിയുമ്പോഴത്തേക്ക് അത് ഒഴിച്ചു. അല്ല, ഇതിന് ഈ തണ്ണി വലിച്ചെടുക്കില്ല. ഓക്കെ, നമ്മ ഒരു சொட்டு தண்ணி ஊத்தினா கூட ஓகே தான். தண்ணி இல்லாம எந்த வீடும் இருக்காதுல்ல. ஸோ ஒரு சொட்டு தண்ணி போதும் இது எரியறதுக்கு. இந்த தண்ணி இதுக்குள்ள ஊத்திட்டாங்கன்னா அணைஞ்சிச்சு. திருப்பி நம்ம ஒரு சொட்டு தண்ணி ஊத்திட்டு எரிஞ்சிச்சு. ஒரு சொட்டு போதும். பாக்குறீங்களா நீங்க? பார்த்தல. ஸோ இதுல ஒரு சொட்டு தான் இருக்கு. ஸோ நான் இங்க வைக்கிறேன். அழகா இருக்கு பார்க்க. ஃப்ரேம்ல வருதான்னு பாருங்க. அப்போ பாத்தீங்களா, எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு மினிட் பிங்கி மாலை கொஞ்சம் இங்க வச்சுக்கிறேன். கழுத்து வலிக்கிறத வச்சுட்டு இந்த மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கியூட்டா அழகா இருந்துச்சு. ஸோ பாத்தீங்களா, ஸோ இந்த தீபாவளி இப்போ வந்து இதுல லைட் எரிய மாட்டேங்குது. அப்பதான் அதை உடைச்சு விட்டாங்கன்னு அப்ப சொல்றாங்க. அவன் அதை ஒத்துக்கிட்டாங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பரவாயில்ல, அவனும் இருக்கட்டும். அவ்வளவுதானா? இதுல அப்ப தண்ணி கம்மியாச்சு. பாத்தீங்களா, ஒரே சொட்டு தண்ணியில நிறைய தண்ணி ஊத்திட்டாங்கன்னு இன்னும் பிரகாசமா இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்து இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்களா, கியூட்டா அழகா இருக்குல்ல. இது பிளிப்கார்ட்ல என்னது போடணும், தீபாவளி தியான்னு போட்டாங்கனாலே வரும். ஸோ இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல இருக்கு. 24 பீசஸுக்கு வந்து 260 சம்திங் தான் இருந்துச்சு. அப்போ இந்த தீபாவளி இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிடிச்சா நான் வந்து நீங்க இந்த மாதிரியே பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இது பிடிச்சிருந்துச்சு, ஈஸியா இருக்கு. டைம் வந்து நமக்கு வந்து ரொம்ப. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம எண்ணெய் ஊத்தி விளக்கு ஏற்று வச்சுக்கோ, இந்த அகல் விளக்கு ஏற்றணும்னு வச்சுக்கோ. அப்போ வந்து டக்குன்னு ஒரு காத்து வந்துட்டாங்கன்னா அணைஞ்சு போயிடும். திருப்பி நம்ம எண்ணெய் ஊத்தி திருப்பி வந்து அது எரிய வைக்கணும். திருப்பியும் காத்து வந்துட்டாங்கன்னா அணைஞ்சு போயிடும். அகலவே அப்ப சொல்றாங்க நியூஜன் இந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ண. நான் நியூஜன் எல்லாம் கிடையாது, நான் ஓல்டு ஃபேஷன் தான், நான் ஓல்டு ஜெனரேஷன் தான். ஓகே, பட் நான் என்னுடைய ஒரு இதுல சொல்றேன், அகலவெளுக்கு நம்ம அந்த ப்ரேயர் எல்லாம் பண்ணி அகலவெளுக்கு வந்து எண்ணெய் எல்லாம் போட்டு அந்த திரியெல்லாம் போட்டு எரிய வைக்கிறது, அது தனி ஒரு அழகு, தனி ஒரு கலாச்சாரம், தனி ஒரு விஷயம். பட் இது என்ன, இதோட நல்ல விஷயம் நான் சொல்றது என்னன்னா, பேட்டரி வேண்டாம், ஆயில் வேண்டாம், திரி வேண்டாம், தீ வேண்டாம், ஃபயர் வேண்டாம், தீ புரியுதா, தீப்பெட்டி குச்சி வேண்டாம், திரி இருக்குல்ல அதுக்குள்ள போடுற திரி வேண்டாம். ஒரு சொட்டு தண்ணி மட்டும் போதும் எரியறதுக்கு. ஸோ அதனால வந்து இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த தீபாவளி எனக்கு ஆக்சுவலி தீபாவளி கிடையாது. நான் கிறிஸ்டின், அதனால எனக்கு தீபாவளி இல்லை. நார்மலி கேரளால தீபாவளி அந்த அளவுக்கு பெருசா எல்லாம் கொண்டாட மாட்டாங்க. இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஹிந்து தானே, இருந்தாலும் அவங்க ஊர்ல அந்த அளவுக்கு எல்லாம் வந்து கொண்டாடுனது கிடையாது. பட் இந்த தீபாவளி இந்த லைட்னால பண்ணலாம் அப்படி ஒரு ஐடியாவில் இருக்கு. பட் இங்க இருந்தா இன்னொரு சங்கடமான விஷயம் இருக்கு. அதை நான் உங்ககிட்ட இன்னொரு வீடியோல சொல்றேன். இப்பவே சொல்லி நான் ஏன் மூட ஸ்பாயில் பண்ண நினைக்கல. அப்போ வந்து இதுதான் நம்மளோட டிப்ஸ். உங்களுக்கு வேணும்னா தீபாவளி தியான்னு போடுங்க பிளிப்கார்ட்ல. நமக்கு பிங்கி மாலுக்கு இது பிடிச்சிருக்கான்னு கேட்கணும்ல. பிங்கி மாலுக்கு இது பிடிச்சிருக்கா? பிங்கி மாலுக்கு இது பிடிச்சிருக்கு. ஏன்னா பிங்கி மால் நியூ ஜெனரேஷன் தானே, அதனால பிங்கி மாலுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிக்கல, எனக்கு நம்மளோட அகல் விளக்கு தான் பிடிச்சிருக்கு. எனக்கு நம்ம அகல் விளக்கு திரி போட்டு சந்தனம் எல்லாம் போட்டு ப்ரேயர் பண்ணி ஆயில் போட்டு திரி போட்டு ஃபயர் பண்ண வைக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் பிங்கி மாலில் நியூ ஜெனரேஷன் இல்லை, அதனால அவளுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கும் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஓகே, அப்போ இதுதான் நம்மளோட இன்னைக்கு இருக்கிற டிப்ஸ். அப்போ உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்றேன், பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்து அதை நான் உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். ஓகே, அப்போ உங்களுக்கு வேணும்னா
நான் வந்து நீங்க திவாலி தியா அப்படி வந்து போட்டுக்கோ. LED வாட்டர் லைட்னு போட்டாலும் கூட வரும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க போட்டு வாங்கிடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வேணும்னா நான் கொடுத்துக்கிறேன். வேணாமா? வேண்டாம் இல்ல, நான் இந்த அளவுக்கு பேசிட்டே இருக்குது பத்தி, அப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீ வேணும்னா நீங்க வந்து காமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் வந்து ரிப்ளை கொடுக்குறேன். ഞാൻ കൊടുക്ക മാട്ടേ, അപ്പു കൊടുப்பேன். അപ്പുதான் ரிப்ளை கொடுக்கறதல்ல, நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன்னா சில டைம்ல பார்க்கும்போது கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். അപ്പു കൊടുക്കും. അപ്പു എല്ലാം பார்த்துட்டு അപ്പു കൊടുക്കും. ഓക്കെ, അപ്പൊ இதுதான் நம்மளோட இன்னைக்கு வந்து சொல்ல வந்த விஷயம். അപ്പം இன்னொரு ഡേ இன்னொரு വീഡിയോയോട് കൂടെ, இன்னொரு യൂസ്ഫുൾ വീഡിയോയോട് കൂടെ பார்க்கலாம். Bye.